முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளுக்கும் வரும் 26ஆம் தேதி விரிவாக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக சில மாநகராட்சி, நகராட்சி, தொலைதூர கிராமங்களில் உள்ள பள்ளிகளில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலும் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதியும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. அதன்படி அரசு தொடக்கப் பள்ளிகளிலும் கிராமப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்நிலையில் வரும் 26ஆம் தேதி சென்னை மயிலாப்பூரில் உள்ள புனித சூசையப்பர் தொடக்கப் பள்ளியில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரிவாக்கம் செய்து வைக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நகர்ப்புற பகுதிகளில் அமைந்துள்ள 2430 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் 3 லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் பள்ளிக்கு வருகை தரும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதோடு குழந்தைகளின் கற்றல் திறனும் மேம்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு நடுவே மக்களவையில் 12 மசோதாக்களும் மாநிலங்களவையில் 15 மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. கடந்த மாதம் 21ஆம் தேதி கூட்டத்தொடர் தொடங்கிய நாள் முதல் ஆபரேஷன் சிந்தூர் விவகாரம், பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டன. இதையடுத்து ஜூலை 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான சிறப்பு விவாதம் நடந்தது. இதற்கு பிரதமர் மோடி அவையில் பதிலளித்தார். எனினும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பற்றி விவாதிக்க கோரி தொடர்ந்து அவை நடவடிக்கைகளில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வந்தன. இதனால் தொடர் முடக்கத்திற்கு மத்தியில் இரு அவைகளிலும் மழைக்கால கூட்டத்தொடர் வியாழக்கிழமை நிறைவடைந்தது. எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு மத்தியில் தீவிர குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகும் பிரதமர், முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் ஆகியோரை பதவி நீக்கும் மசோதா, ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா உட்பட 14 மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு 12 மசோதாக்கள் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டன. மாநிலங்களவையை பொறுத்தவரை முதல் நாளை தவிர்த்து மற்ற நாட்களில் தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து மசோதாக்களும் சில விவாதங்களுக்கு பிறகும் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்புக்கு பிறகும் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் 120 மணி நேரம் விவாதம் நடத்த முடிவு செய்ததாகவும், ஆனால் தொடர் அமளியால் 37 மணி நேரமே விவாதம் நடந்ததாகவும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா விளக்கம் அளித்தார். दूसरा सेगमेंट है ऑनलाइन सोशल गेम्स. हम सबके जीवन में है, सॉलिटेयर है, चेस है, सुडोकू है, रिक्रिएशन के लिए खेला जाता है. ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கும் மசோதா எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு நடுவே மாநிலங்களவையிலும் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கிய நிலையில் புதன்கிழமையன்று மக்களவையில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தாக்கல் செய்தார். அப்போது பீகாரின் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்ட நிலையில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் மாநிலங்களவையில் ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா வியாழக்கிழமை தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்ட போதிலும் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மசோதா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படும். அவரின் ஒப்புதலுக்கு பிறகு சட்டம் அமலுக்கு வரும். அதன்படி ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளில் ஈடுபடும் அல்லது அதற்கு ஏற்பாடு செய்யும் நிறுவனங்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 1 கோடி ரூபாய் வரை அபராதம் அல்லது இவை இரண்டும் விதிக்கப்படும். ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளை விளம்பரப்படுத்தினால் 50 லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். பாஜக பூத் கமிட்டி முகவர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று நெல்லை வருகிறார். கேரளாவில் இருந்து தூத்துக்குடிக்கு விமானத்தில் வரும் அமித்ஷா அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பாளையங்கோட்டை ஆயுதப்படை மைதானத்திற்கு வருகிறார். திருநெல்வேலியில் உள்ள தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வீட்டில் அமித்ஷாவுக்கு தேநீர் விருந்து அளிக்கப்படுகிறது. தொடர்ந்து மாலை 3:30 மணிக்கு நெல்லை தச்சநல்லூர் பகுதியில் நடைபெறும் பாஜக பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டத்தில் பங்கேற்று அமித்ஷா பேசுகிறார். இந்த மாநாட்டில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி உள்ளிட்ட 5 நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ள 28 சட்டமன்ற தொகுதி பூத் பொறுப்பாளர்கள் பங்கேற்கின்றனர். அமித்ஷாவின் நெல்லை வருகையொட்டி நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் சந்தோஷ் ஹாதிமணி தலைமையில் 1200 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நெல்லை மாநகர பகுதிகளில் ட்ரோன் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் டிப்ளமோ படிப்பில் சேருவதற்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் இயங்கி வரும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண்மை பொறியியல் தொடர்பான பட்டய படிப்புகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இவற்றில் சேர ஆன்லைன் விண்ணப்பங்கள் பெறப்படுவதாகவும் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. tnau.youcanapply.com என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும்
தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பில் சேர விண்ணப்பித்து தரவரிசை பட்டியலில் இடம்பெற்ற மாணவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை என்றும், அவ்வாறு விண்ணப்பித்தால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் டிப்ளமோ மாணவர் சேர்க்கைக்கு தனியாக தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் ரிதன்யா தற்கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அவரது கணவர் மற்றும் மாமனார் மாமியாருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவிநாசியில் வரதட்சணை கொடுமை என குற்றம் சாட்டி புதுமணப்பெண் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் தாக்கல் செய்த ஜாமீன் மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திருமணத்திற்கு முன்பே ரிதன்யா தற்கொலை மனநிலையில் இருந்ததாகவும், திருமணத்தில் அவருக்கு விருப்பமும் இல்லை என்றும் வாதிட்டார். வரதட்சணை துன்புறுத்தல் ஏதும் நடைபெறவில்லை என்பதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் கோரினார். விசாரணை நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்த காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் ரிதன்யாவின் ஆடியோவை தடயவியல் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும், அதன் அறிக்கைக்கு காத்திருப்பதாகவும் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி முக்கிய சாட்சிகளிடம் விசாரணையும் முடிவடைந்து விட்டதால் மனுதாரர்களை சிறையில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என கூறி ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். அடுத்த உத்தரவு பிறப்பிக்கும் வரை தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார். மேலும் தலா 1 லட்சம் ரூபாய்க்கான இருநபர் பிணையை அவிநாசி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். உடல் நலம் பாதிக்கப்பட்டு மயங்கிய தாய் யானைக்கு சிகிச்சை அளிக்கும் முன் அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்றதால் குட்டி யானை நடத்திய பாச போராட்டமே இந்த காட்சிகள். கொடைக்கானல் அருகே பள்ளங்கி கொம்பை பகுதியில் தனியார் தோட்டத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண் யானை மயங்கி கீழே விழுந்த நிலையில் அருகே குட்டி யானை நடமாடி வந்தது குறித்து தகவல் அறிந்து வனத்துறையினர் விரைந்தனர். ஆனால் குட்டி யானை தாயிடம் யாரையும் நெருங்க விடாமல் பிளறியபடி இருந்தது. இதனால் வெடிபோட்டு குட்டி யானையை அங்கிருந்து சற்று தொலைவிற்கு விரட்டி அதனை கண்காணித்தவாறே தாய் யானைக்கு கால்நடை மருத்துவர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். சோர்வாக உள்ள யானையை எழுப்பும் முயற்சி கை கொடுக்காததால் குளுக்கோஸ், ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை தொடர்ந்து வழங்கினர். இரவு முழுவதும் யானையின் உடல்நிலையை கண்காணித்த நிலையில் யானை எழுந்து நின்றதும் கயிறு கட்டி வாகனத்தில் ஏற்றி கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. குட்டி யானை தொடர்ந்து அப்பகுதியிலேயே சுற்றி வருகிறது. 18 வயதிற்கு மேற்பட்டோர் முதன்முறையாக ஆதார் அட்டை கோரி விண்ணப்பித்தால் வழங்கப் போவதில்லை என அசாம் மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அண்டை நாடான வங்கதேசத்தில் இருந்து சட்டவிரோதமாக அசாமுக்குள் குடியேறுபவர்கள் ஆதார் அட்டையை பெற்றுவிடுகின்றனர். இதனால் அசாம் மாநில அரசு பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வந்தது. இதையடுத்து நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் எனப்படும் தேசிய மக்கள் பதிவேட்டில் பெயர் இருப்பவர்களுக்கு மட்டுமே ஆதார் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. எனினும் சட்டவிரோத குடியேறிகள் ஆதார் பெறுவதை தடுக்க இயலவில்லை. குறிப்பாக பார்பேட்டா, துப்ரி, மரிகாவன், நாகோன் ஆகிய மாவட்டங்களில் மக்கள் தொகையை விட ஆதார் அட்டை வைத்திருப்போர் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. இந்த நிலையில் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அசாமில் 18 வயதிற்கு மேற்பட்டோர் முதன்முறையாக ஆதார் அட்டை கோரி விண்ணப்பித்தால் வழங்குவதில்லை என முடிவு செய்யப்பட்டது. அதே நேரத்தில் இது பட்டியல் மற்றும் பழங்குடி இனத்தவர்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கருத்து கேட்பு கூட்டத்தின் போது டெல்லி முதல்வர் இல்லத்திற்குள் புகுந்த நபர் முதலமைச்சர் ரேகா குப்தாவை தாக்கினார். இதில் முதலமைச்சருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் தாக்குதல் நடத்திய குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜேஷ் பாய் கிம்ஜியை காவலர்கள் கைது செய்தனர். இது குறித்து தொடர்ந்து டெல்லி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவுக்கு மத்திய அரசு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் சிஆர்பிஎஃப் வீரர்கள் டெல்லி முதலமைச்சருக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய பணியில் ஈடுபடுவர். முன்னர் பாதுகாப்பு பணியில் இருந்த டெல்லி போலீசார் முதலமைச்சர் இல்லத்தின் வெளிப்பகுதியில் தங்கள் பாதுகாப்பு பணியை தொடர உள்ளனர். இந்நிலையில் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவை அவருடைய இல்லத்தில் மத்திய அமைச்சர் ஹர்ஷ் மல்ஹோத்ரா, டெல்லி பாஜக எம்பிக்கள் ஆகியோர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். இது எதுவும் நிரம்பி தழும்பும் குளமோ குட்டையோ கிடையாது. குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தரின் பிரதான சாலைகள்தான் இவை.
குஜராத்தின் கடலோர மாவட்டங்களான போர்பந்தர், நவ்சாரி, வல்சாடு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் நீர்நிலைகள் நிரம்பி சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. குறிப்பாக சோம்நாத் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையே தெரியாத அளவிற்கு தேங்கிய மழை நீரில் வாகனங்கள் ஊர்ந்தபடி சென்றன. இதேபோன்று துவாரகாவில் பல்வேறு வீடுகளை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். குஜராத்தில் மேலும் 2 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை மையம் கணித்துள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரிவிகித சீர்திருத்தத்திற்கு ஜிஎஸ்டிக்கான அமைச்சர்கள் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மூலம் பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசு காத்திருப்பதாக பிரதமர் மோடி சுதந்திர தின விழா உரையில் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து தற்போதைய 5%, 12%, 18%, 28% என்ற 4 வித ஜிஎஸ்டி முறையில் 12% மற்றும் 28% வரி விகிதத்தை நீக்க ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு மத்திய அரசு பரிந்துரை அளித்தது. இந்நிலையில் பீகார் துணை முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான 6 உறுப்பினர்கள் கொண்ட ஜிஎஸ்டிக்கான அமைச்சர்கள் குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் 4 அடுக்குகள் கொண்ட ஜிஎஸ்டி வரி விகிதத்தில் திருத்தம் கொண்டுவர ஒப்புதல் அளிக்கப்பட்டது. முன்னதாக ஜிஎஸ்டிக்கான அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் சாமானியர்கள், விவசாயிகள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு அதிக பலன் அளிக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிலையில் ஜிஎஸ்டி வரிவிகித சீர்திருத்தத்திற்கு ஜிஎஸ்டி கவுன்சில் ஒப்புதல் அளித்ததும் விரைவில் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் கடந்த மாதம் 21ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து அடுத்த மாதம் 9ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர் புதன்கிழமை தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதேபோன்று இந்தியா கூட்டணி சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி டெல்லியில் மாநிலங்களவை செயலாளரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான PC மோடியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, திமுக MP திருச்சி சிவா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்திய அணி பாகிஸ்தானில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்காது என்றும், பாகிஸ்தான் அணி இந்தியாவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் இந்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதிய விளையாட்டுக் கொள்கையை வெளியிட்டுள்ள இந்திய விளையாட்டு அமைச்சகம், இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மட்டுமே பங்கேற்கும் 2 நாட்டு தொடர்கள் இனி நடைபெறாது என்றும், ஆசிய கோப்பை, உலகக்கோப்பை போன்ற பொதுவான தொடர்களில் மட்டுமே பாகிஸ்தான் அணியுடன் இந்திய அணி விளையாடும் என்றும் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி நடைபெறுவது உறுதியாகியுள்ளது. மேலும் இந்தியாவில் நடைபெறும் பொதுவான விளையாட்டுப் போட்டிக்கு பாகிஸ்தான் வீரர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், இந்திய வீரர்கள் அங்கு சென்று பொதுவான விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பது தொடர்பாக அப்போதைய அரசியல் சூழ்நிலையே தீர்மானிக்கும் என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஒலிம்பிக் கூட்டமைப்பு விதிமுறைக்கு உட்படுவதால் பொதுவான போட்டிகளில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டியில் தலையிட முடியாது என்றும் இந்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவில் கனகசபை தரிசனத்திற்கு சில மாற்றங்களை செய்தால் நாள்தோறும் 4000 பேர் வரை தரிசனம் மேற்கொள்ள வாய்ப்பு இருப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. கனகசபையின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளின் பக்கவாட்டில் கூடுதலாக மர இரும்பு படிகள் அமைத்து ஏற்பாடு செய்தால் கூட்ட நெரிசலின்றி காலவிரயமின்றி தரிசனம் மேற்கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு பரிந்துரைகளை வழங்கியுள்ளது. இது தொடர்பாக பொது தீட்சிதர்கள் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. சென்னை வாசிகளுக்கு கிராமத்தை கண்முன் காட்சிப்படுத்தும் விதமாக சென்னையில் ஒரு கிராம திருவிழா தொடங்கியுள்ளது. நந்தனம் YMCA மைதானத்தில் 4 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தென்னங்குருத்தோலையை வெட்டி தொடங்கி வைத்தார். இந்த திருவிழாவில் பாரம்பரிய உணவு வகைகள், தானிய வகைகள், விவசாயம் சார்ந்த புத்தகங்கள், மரங்களாலான கைவினைப் பொருட்கள், மாட்டு வண்டி, குதிரை வண்டி, பானை அடித்தல், இளவட்டங்கள் உள்ளிட்டவை வைக்கப்பட்டு கிராமத்தை கண்முன் காட்சிப்படுத்தும் விதமாக 120க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு வந்த விவசாயிகளை கும்பல் ஒன்று சுங்கவரி கேட்டு தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை செய்த நெல்மணிகளை போளூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விவசாயிகள் கொண்டு வந்தனர். மூட்டைகளை இறக்கிவிட்டு விவசாயிகள் வெளியே செல்ல வண்டியை எடுத்தபொழுது அங்கிருந்த கும்பல் சுங்கவரி கொடுத்தால் தான் வண்டியை வெளியே அனுப்ப முடியும் என கூறியது. இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் விவசாயிகளை அந்த கும்பல் தாக்கியது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் அருகே குடிநீர் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
திருக்கழுங்குன்றம் அருகே பட்டிக்காடு ஊராட்சிக்குட்பட்ட புலியூர் புதிய காலனி பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு குடிநீர் வசதி இல்லாததால் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று குடிநீர் கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பலமுறை முறையிட்டும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர், வட்டாட்சியர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. திருவள்ளூர் அருகே சாலையில் தேங்கிய மழைநீரால் பள்ளி மாணவர்கள் அவதியடைந்தனர். 2 நாட்களுக்கு முன்பாக பெய்த மழையால் பெண்ணலூர்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் மாணவர்கள், பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். சாலையை சீரமைக்க நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் கார் முன்பாக விழுந்து மூதாட்டி ஒருவர் கோரிக்கை விடுத்த நிலையிலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரோட்டில் ரேஷன் அரிசி கடத்தியதாக 5 பேர் கைது செய்யப்பட்டனர். வெட்டுக்காட்டு வலசு போஸ்டர் நகரில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக வந்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சட்டவிரோதமாக வாகனம் ஒன்றில் மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசி கடத்தப்படுவது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அதே பகுதியைச் சேர்ந்த பிரபு, சங்கர் உள்ளிட்ட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2 டன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. திருவள்ளூரை அடுத்த கடம்பத்தூரில் கஞ்சா விற்பனை தொடர்பாக தகவல் அளித்ததால் இளைஞர் மீது வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 25 வயதான சேதுபதி கூலி தொழிலாளி ஆவார். இவர் கஞ்சா விற்பனை தொடர்பாக தகவல் தெரிவித்ததாக கூறி முகேஷ், அபிமன்யு மற்றும் வினோத் ஆகியோர் சேதுபதியை நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயன்றனர். சுதாரித்துக் கொண்ட சேதுபதி தப்பிக்க முயன்ற நிலையில் வலது கை முழுவதுமாக காயமடைந்துள்ளது. இந்த விவகாரத்தில் 3 இளைஞர்களையும் காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் கஞ்சமலையில் வனவிலங்குகளை வேட்டையாட சென்றதாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கஞ்சமலை வனப்பகுதியில் அடையாளம் தெரியாத நபர்கள் சுற்றித் திரிவதாக வந்த தகவலை அடுத்து வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த 3 பேரை கையும் களவுமாக பிடித்தனர். விசாரணையில் பாப்பாரப்பட்டியை சேர்ந்த தமிழ்வாணன் உட்பட 3 பேர் விலங்குகளை வேட்டையாடியது உறுதியானது. இதையடுத்து 3வரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை வானகரம் அருகே செயல்படும் சிமெண்ட் ரெடிமிக்ஸ் ஆலையால் நீர் மற்றும் காற்று மாசடைவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆலை 30 ஆண்டுகளாக இயங்கி வரும் நிலையில் மக்களுக்கு நோய்கள் பரவுவதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆலையிலிருந்து பரவும் தூசுகள் வீடுகளுக்குள் புகுந்து உணவுகளில் படிவதோடு நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே நர்சரி கார்டனில் இருந்த சரக்கு வாகனம், இரும்பு தளவாடங்கள் என 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். தென்னை, வாழை உள்ளிட்ட பல்வேறு வகையான கன்றுகள், செடிகள் விற்கப்படும் நிலையில் கதவை உடைத்து உள்ளே நுழைந்த நபர்கள் இந்த திருட்டை அரங்கேற்றியுள்ளனர். காவல்துறையினர் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யா தனது மனைவி சோபிதாவுடன் திருப்பதியில் சாமி தரிசனம் செய்தார். நடிகர் நாகார்ஜுனாவின் மகனும் நடிகருமான நாக சைத்தன்யா கடந்த 2017ஆம் ஆண்டு நடிகை சமந்தாவை திருமணம் செய்து பின்னர் விவாகரத்து பெற்றார். அதன் பிறகு நடிகை சோபிதா துலிபாலாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் நாக சைத்தன்யா தனது மனைவியுடன் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். அரசுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் வாட்ஸ்அப் குழுவில் கருத்து பதிவிட்டதாக திருவாரூர் மாவட்டத்தில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். முத்துப்பேட்டையைச் சேர்ந்த ரமேஷ் கர்ணாவூர் ஊராட்சி தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இவர் தொடங்கிய வாட்ஸ்அப் குழுவில் அரசுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் கருத்துக்களை பதிவிட்டதாக தெரிகிறது. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நடத்திய விசாரணையில் கருத்து பதிவிட்டது உறுதியான நிலையில் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி அருகே 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அப்பகுதியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது 15 மூட்டைகளில் குட்கா பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து குட்கா பொருட்களை கொண்டு வந்த நபர் கைது செய்யப்பட்டார். சேலத்தில் இன்ஸ்டாகிராமில் பழகி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக இளைஞர் ஒருவர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். ஆசிப் என்ற இவர் இன்ஸ்டாகிராம் மூலம் பள்ளி மாணவியிடம் பழகி வந்த நிலையில் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாகவும் அதை புகைப்படம் எடுத்து வைத்து மாணவியை மிரட்டி வந்ததாகவும் கூறப்படுகிறது. மாணவியின் பெற்றோர் மகளிர் காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்த நிலையில் ஆசிப் கைது செய்யப்பட்டார். சென்னையை அடுத்த அனகாபுத்தூரில் புதிதாய் திறக்கப்படவுள்ள பெட்ரோல் பங்கில் பயங்கர சத்தத்துடன் ஏசி இயந்திரம் வெடித்ததில் 3 பேர் படுகாயமடைந்தனர். பெட்ரோல் பங்க் அலுவலகத்தில் புதிய ஏசி இயந்திரம் பொருத்தும் பணியில் 3 பேர் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது பயங்கர சத்தத்துடன் ஏசி கம்ப்ரசர் இயந்திரம் திடீரென வெடித்து சிதறியதில் தொழிலாளர்கள் 3 பேரும் படுகாயமடைந்தனர். இதையடுத்து 3 பேரும் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பொங்கல் வேட்டி சேலை தொகுப்பில் முறைகேடு நடந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் திமுக ஆட்சியில்தான் தரமான வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டதாக அமைச்சர் காந்தி பதிலளித்துள்ளார்.
நாங்கள் அசம்பிளிலவே நீட்டாக அந்த வருஷம் அவன் எத்திட்டு சொல்லி அவங்களுக்கு பதில் சொல்லிட்டோம். இங்கே ஆட்சி வந்த பிறகு தான் இந்த புடவைங்களே யூஸ் பண்ணுறாங்க. முதல்ல நீ எங்கே ஒன்றா போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ. மதுரையில் தாவேக மாநாடு முடிந்த பின் அக்கட்சி தொண்டர்கள் சிலர் பேருந்துகள், வேன்களில் மேற்கூரை மீது அமர்ந்து ஆபத்தான முறையில் பயணித்தனர். சாலையில் சென்ற வாகனங்களில் பின்புற ஏணிகளில் ஏறி நின்று தொங்கியவாறு ஆட்டம் போட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 18 நாட்களில் 63 கொலைகள் நடந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதனை மாவட்ட காவல்துறை மறுத்துள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை மொத்தமாக 16 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாகவும் இவை தகாத உறவு, வாய் தகராறு, சொத்து தகராறு, உறவினர்களிடையே முன்விரோதம் மற்றும் ஆவேசம் போன்ற காரணங்களால் நடந்துள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர்களை விடுவித்த உத்தரவில் விதிக்கப்பட்ட நிபந்தனையை மீறியது ஏன் என மனுதாரருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. வழக்கு விசாரணையின் போது உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி வழக்கறிஞர் பாரதி செய்தியாளர்களை சந்தித்ததாக தமிழ்நாடு அரசு தரப்பில் முறையிடப்பட்டது. இதற்கு மனுதாரர் தரப்பில் கைது செய்யப்பட்ட பெண் வழக்கறிஞர்களை காவல்துறையினர் துன்புறுத்தியதாகவும் மொபைல் போன்களை கைப்பற்றி வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக மனுவாக தாக்கல் செய்ய மனுதாரருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வாடிக்கையாளர்களின் கோரிக்கைகளை ஏற்று கோவை காலப்பட்டியில் ஐடியல் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறக்கப்பட்டுள்ளது. இதனை டிசைன் கன்சோரியம் நிறுவன மேலாளர் சுபாஷ் மற்றும் யாசின் திறந்து வைத்தனர். NGP கல்லூரி எதிரே உள்ள ஐடியல் நிறுவன வளாகத்திற்குள் திறக்கப்பட்டுள்ள இந்த ஷோரூமில் வீடுகளுக்கு தேவையான டைல்ஸ், குளியலறை சாதனங்கள், கண்ணாடிகள், சின்டெக்ஸ் டேங்குகள், பிரத்யேக தண்ணீர் குழாய்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஐடியல் நிறுவனத்தின் பொருட்கள் KAG டைல்ஸ், கோத்ரேஜ், ஒயஸ்டர், குரோஹே, பிளம்பர் பாத்வேர், டிசைன் கன்ஸ்டோரியம், ஹார்மேன், வாக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் தயாரிப்புகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன.